வருஷந்தோறும் பல விதங்களில் நாம் தலைவர்கள் பண்ணி மக்கள் பல விதங்களிலே உழைத்து ஒரு நேர்த்தியான முறையிலே இந்த பண்டிகையை சிறப்பான முறையிலே அனுசரிப்பதற்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் ஒருவேளை சௌகரியம் மட்டுமல்ல, எல்லோரும் கமிட்டி உறுப்பினர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லோரும் ஆயத்தப்பட்டுக் கொண்டு ஐக்கியத்தோடு நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய இல்லங்களிலே நீங்கள் சோம்பேறியாக இருப்பீர்கள் என்றால் அந்த ஆராதனை தேவையில்லை. சொல்லுவாங்க 3 நாள் போட்டு இருந்துட்டாக்கா ஒரே நாள் கூட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க வந்திருக்காங்களா. ஆனா நான் என்ன செய்யறேன், அதற்கு முன்பு நடந்தது சிறப்பாக நடந்தது. அதுக்கு பின்பு 3 தினங்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரு சேகர அளவில் எப்படி பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ அதுபோல சேகரமே வியக்கத்தக்க அளவில், வியப்பில் ஊட்டக்கூடிய அளவில், சிந்திக்கக்கூடிய அளவில் நம்முடைய கடமோடு வாழ்வு திருச்சபையின் பிள்ளைகள் நாம் செய்து வருகிறோம். ஆகவே நீங்கள் வீடுகளிலே இருப்பது எனக்கு மன வருத்தத்தை தருகிறதாக இருக்கிறது. மனம் வருத்தப்பட்டாலும் அந்த ஒரு நிமிடம் தான். அதற்கு பின்பு அதை கலைத்து விட்டு அடுத்த நகருக்கு நான் செல்லக்கூடியவன். அதிலே இருப்பது கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்றாலும் அந்த நிகழ்ச்சியை சுட்டி காண்பிப்பேன். அதை புறந்தள்ளிவிட்டு அதற்கு அடுத்த நகர்வு என்ன, அடுத்த காரியம் என்ன என்பதை தான் நான் சிந்திக்கக்கூடிய அளவில் நான் வளர்க்கப்பட்டவனாக இருக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம் மத்தியிலே அருமையாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சென்ற ஆண்டுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு 2022ஆம் ஆண்டிலே தேவனுடைய செய்தியை ஆயத்த ஆராதனையிலே நமக்கு வழங்கினார்கள். நம்ம எல்லாருக்கும் என்னது தெரியும், ராஜா எல்லாருக்கும் என்னது ஓரளவுக்கு எல்லாருக்குமே நிச்சயம் தெரியும். எங்களை வளர்த்தவர்கள் ஆவியின் வழியிலே இவர்களும் நவீன சில நன்னாட்சியும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத காரியம். இந்த 2 பேரும் நிறைய ஊழியர்களை நிச்சயதாங்க உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய பேர் குருவானவர்களாக இருக்கிறார்கள். நானும் நம்முடைய திருச்சபையில நிறைய ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். நான் தம்பியும் டேவிட்டும் ரொம்ப ஆசைப்படுகிறோம். வளர்ந்து வருகிறார்கள். அதில் தான் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு அருமையான ஊழியர் ரெவரண்ட் சிமியோன் ஐயா அவர்கள். இன்னைக்கு பாருங்க, அவங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுக்கப்பட்ட மிக விரைவிலே சீக்கிரத்திலே அறப்பட்டத்திலிருந்து முழு பட்டம் கொடுக்கப்பட்டது, சேர்மன் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 3 பள்ளிக்கூடத்திற்கு அவங்க தான் கரஸ்பாண்டன்ட். இதனால் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதுதான் நமக்கு ஒரு வளர்ச்சியை காண்பிக்கின்றதாக இருக்கிறது. ஆகவே வரும் நாட்களில் நிறைய பேர் ஊழியர்கள் ரெவரண்ட் என்ன செய்யணும், உருவாக வேண்டும். நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வார், உருவாக்கி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், போகட்டும். ஆகவே இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற அருமையான ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் பாராட்டு வண்ணமாக இப்பொழுது நம்முடைய திருச்சபை சார்ந்த சகோதரன் செல்வின் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பார்கள்.